பெரிய வெங்காயம் நீங்கள் குமிழ்களாக கொடுப்பீங்க, இல்லாட்டி வெங்காயத்தாளாக கொடுப்பீங்க. ஆனால் பயிரிடும் போது எல்லாரும் கேட்குற கேள்வி, தரமான விதையை நாங்கள் எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்ற விதை மூலம் உற்பத்தி செய்கிறது சிறந்ததாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. வெங்காய விதை உற்பத்தின்றது ஒரு சில படிமுறைகள் நீங்கள் செய்ய வேண்டி இருக்குது. உங்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக நாங்கள் ஒவ்வொரு படிநிலையிலையும் எடுத்ததை உங்களுக்கு காட்சிப்படுத்தி இருக்கிறோம். முதலாவதாக எங்களுக்கு 100 வீத குமிழ்கள் விவசாய திணைக்களத்தினால் 50 வீத மானிய அடிப்படையில் கிடைக்கப்பெற்றது. வெங்காய வித குமிழ்கள் மணலுக்கு மேலே ஒவ்வொரு வரிசையாக அடுக்கப்பட்டு இருந்த காட்சி. விழாவை வெற்றிகரமாக செய்கிறதுக்கு காரணம் இந்த பொலித்தீன் கூடாரத்தை இவர் முதலாவதாக அமைச்சது. 3 பகுதியாக பிரித்து அதில் 3இல் ஒரு பகுதியை வெட்டிட்டு தான் டப்டான் திரவத்துக்குள்ள ஒரு 30 நிமிடம் ஊற வச்சிருந்தவர். வித குமிழ்கள் உண்மையிலே 9 குழிகள் அகலப்பாங்கில் இருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும், இதில் 9 குழிகள் இருக்குது அகலப்பாங்கு. அப்போ மொத்தமாக ஒரு மேடையில் 225 குழிகள் இருக்குது. சராசரியாக இவற்றை ஒரு மேடையில் 225 குழிகள் இருக்குது. இவர் உண்மையாக பயிரிட்ட காலம் 2025ஆம் ஆண்டு மார்கழி மாதம் 23 இவர் நடுகை செய்யப்பட்டவர். மற்றது இந்த நடுகை செஞ்சு 15 நாட்களுக்கு பிறகு இந்த வயல் இந்த ஃபீல்டு இந்த நிலைமையில் காணப்பட்டது. நடுகை செய்த பிறகு ஒரு வெங்காய குமிழிலிருந்து வந்த மட்டங்கள் சராசரியாக 4 தொடக்கம் 6 மட்டங்கள் வருகை தந்திருக்கு. இந்த நேரடியாக பார்க்குற விட இந்த ஃபோட்டோவில் கொஞ்சம் கிளியராக காட்டியிருக்கிறோம். இந்த படம் முழுமையாக மட்டம் பிரிஞ்ச ஒரு வெங்காயத்தின் ஒரு முழுமையான மட்டம் பிரிஞ்ச ஒரு காட்சி. அடுத்தது நாங்கள் இந்த வலையமைப்பு எப்போ கட்டுவோம்னு சொன்னால், முதலாவது ஒரு பூ வந்தோடனே நாங்கள் அதை கட்டிடணும். ஏன்னு சொன்னால் கொஞ்சம் பாரம் கூடினாலும் பூவை விழுத்திடும். நாங்கள் ஒரு பூ வர தொடங்குகிற நேரத்திலேயே இந்த வலையை நாங்கள் கட்டிட்டோம். உண்மையாக இந்த பூ இது 45 நாட்களுக்கு பிறகு நாங்கள் இந்த வலை கட்டக்கூடிய சூழ்நிலை எங்களுக்கு இருந்தது. இதுதான் அந்த வெங்காயத்தின் பூ. வெங்காயம் ஒரு அயன் மகரந்த சேர்க்கை தாவரம், தன் மகரந்த சேர்க்கை இல்லை. அதுகளுக்கு வண்டுகளின் இதுவும் தேவை. அப்போ அந்த மகரந்த சேர்க்கை நாங்கள் உண்மையிலே கையால் ஒவ்வொரு பூக்களையும் நாங்கள் பிடுங்கி மற்ற பூக்களோட பிடுங்கி செய்து கொண்டே இருக்கணும். மகரந்த சேர்க்கை செய்து ஒரு வெங்காயம் எவ்வளோ நாட்களுக்குள்ளே அது அந்த காய் முதிர்ச்சி அடையும் என்று சொன்னால் 25 நாட்களில் முதிர்ச்சி அடைய வலிக்கிட்டுரும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வெங்காயம் எல்லாம் முதிர்ச்சி அடைந்த நிலையில் உள்ள ஒரு ஃபீல்டு. ஒரு பூவில் நிறைய காய்கள் இருக்கும். அந்த நிறைய காய்களில் 10 தொடக்கம் 20 வீதம்ன்றது ஒரு 4 தொடக்கம் 5 காய்கள் வந்தோடனே நீங்கள் ஒரு முளத்துக்கு அந்த பூவை வெட்டி சூரிய ஒளியில் காய விடணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பூக்காம்பிலே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மஞ்சள் ஒரு பழுப்பு நிறமாகி கபில நிறமாகி அதுவும் கொஞ்சம் வாட ஆரம்பிக்கும். அப்போ அந்த நேரத்திலே நீங்கள் சரியான அறுவடையை மேற்கொள்ளணும். நாங்கள் பயிரிட்ட காலத்திலேருந்து அந்த அறுவடைக்கு 20 தொடக்கம் 90 நாட்களில் சரியாக அதுக்குரிய அந்த காலம் வந்துடும். மற்றது அதை நாங்கள் நன்றாக காய வச்ச பிறகு சூரிய ஒளியில் அதை நல்லா கைகளால் நாங்கள் உறைஞ்சோணும். இப்படி உறைஞ்சிக்குள்ளே தான் எங்களுக்கு அந்த டஸ்ட்டோடு சேர்ந்து அந்த வெங்காய விதைகளும் வரும். கடைசியாக நாங்கள் வெங்காய விதைகளை தூற்றி வடிவாக க்ளீன் பண்ணி எடுக்கணும். அப்படி எடுத்த வெங்காய விதையை நாங்கள் ஒரு சில இதில் ஒட்டி இருக்கிறோம். மற்ற வெங்காய விதை உங்களுக்கு மேசையில் காட்சிப்படுத்தி இருக்கிறோம்.